எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுள்ள பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுள்ள பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாம சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். வேலை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிக மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதோ தேசம் அனைத்துக்கும் நான் உன்னை இன்றைய தினம் இரும்பு தூணாக ஆக்கினேன். டுடே ஐ ஹவ் மேட் யூ an iron pillar to stand against the whole land என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே
எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, எரேமியாவே, இதோ தேசம் அனைத்துக்கும் நான் உன்னை இன்றைய தினம் இரும்பு தூணாக ஆக்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எரேமியா என்ன சொல்கிறார் கர்த்தருக்கு? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 6 கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் ஆண்டவர் எரேமியாவோடு பேசுகிறார், நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் எரேமியாவை தைரியப்படுத்துகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு பேசுகிறார், உங்களை தைரியப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, எரேமியாவுக்கு விரோதமாக தேசம் அனைத்தும் வந்தது. யூதாவின் ராஜாக்கள், பிரபுக்கள், ஆசாரியர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். பிரியமானவர்களே, எல்லாரும் பகைக்கக்கூடிய சூழ்நிலையில் எரேமியா காணப்பட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுது, நான் உன்னை இரும்பு தூணாக மாற்றுவேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, யாரும் உனக்கு அனுகூலமாக இல்லையா? குடும்பம், வேலை ஸ்தலம், உறவினர், நண்பர் யாவரும் உனக்கு அனுகூலமாக இல்லையா? எரேமியாவை போல் பாடுகளின் வழியாக கடந்து செல்கிறாயா? எரேமியா 6 அதிகாரம் 28 சொல்கிறது, ஜனங்கள் எல்லாரும் எரேமியாவுக்கு விரோதமாக இரும்பாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை இரும்புக்கு ஏற்ற இரும்பாக மாற்றுவேன். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நீர் சந்திக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை இரும்பாக மாற்றுவார். ஆமென். தானியேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 41 வாசித்து பாருங்கள். இரும்பு உறுதியாய் இருக்கும் உலோகம் என்று சொல்லி வேதத்தால் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை இரும்பை போல் உறுதியாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. குழியில் கிடந்த எரேமியாவை, சிறைச்சாலையில் இருந்த எரேமியாவை, பல அடிகள் வாங்கிய எரேமியாவை, பசியின் வழியாக கடந்து சென்ற எரேமியாவை பார்த்து கர்த்தர் இரும்பு தூணாக எரேமியாவை மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. அடுத்த நாள் ஏன் வருகிறது என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, ஆண்டவர் உன்னோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை இரும்பு தூணாக ஆண்டவர் மாற்றுவார். பயப்படாதே, ஆண்டவர் உன்னோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் நீதியின் வலகத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தானியேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 40 ஏசாயா 41 அதிகாரம் 15 இந்த 2 வசனங்களையும் வாசித்து பாருங்கள். இரும்பினுடைய இரண்டாவது தன்மை, இரும்பு நொறுக்கி போடும் தன்மை உடையதாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறபடி நம்மை ஆண்டவர் இரும்பு தூளாக மாற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை, சோதனைகளை இரும்பு தூளாக இருக்கிற நாம் நொறுக்கி போடுவோம். பிரியமானவர்களே, ஆமென், அல்லேலூயா. வியாதி, துக்கத்தை நொறுக்கி போடுவாய். கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக இரும்புடைய தன்மை, மூன்றாவது தன்மையை குறித்து வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 12 அதிகாரம் 5 வாசித்து பாருங்கள். இரும்பு தூண் ஆளுகை செய்யக்கூடியது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம்.
அருமையான தேவஜனமே, நீ ஆள பிறந்தவன். ஆமென், அல்லேலூயா. நீ ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு காலம் பயந்து நடுங்கி ஓடிக்கொண்டிருப்பாய்? இன்னும் பாவம் உன்னை அடித்துக் கொண்டிருக்கிறதா? எழும்பி நொறுக்கி அந்த பாவத்தின் மேல் ஜெயம் கொள். இயேசுவின் நாமத்தினால் அந்த பாவத்தை மேற்கொள். ஆண்டவரோடு பேசுகிறார். பயந்து ஒதுங்கியது போதும். உன் எதிர்காலத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, வியாதியை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாயா? இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிரச்சனையும் நீ நொறுக்கி போடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உன்னை இரும்பு தூணாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். நீ ஒரு இரும்பு தூண் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கு 3 பேரை ஆண்டவர் இரும்பு தூணாக மாற்றுகிறார். யாக்கோபு, கேபா என்ற பேதுரு, யோவான் 3 பேரும் சபைக்கு ஆண்டவர் அவர்களை தூண்களாக மாற்றினார். அப்போஸ்தலர் ஜேம்ஸ், பீட்டர் அண்ட் ஜான், they are all pillars என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே இவர்களை குறித்து எப்படி இவர்கள் இரும்பு தூண்களாக சபைக்கு மாறினார்கள்? இவர்கள் 3 பேரும் கலிலேயா தேசத்தை சேர்ந்தவர்கள். 3 பேருடைய தொழிலும் மீன் பிடிக்கிற தொழில். பிரியமானவர்களே, இவர்கள் வசித்த இடம் கலிலேயா, நாகரிகம் இல்லாத தேசம், இருண்ட நாடு, பாழான இடம். இப்படிப்பட்ட தேசத்திலே வசித்த இவர்களை ஆண்டவர் தூண்களாக மாற்றினார். இவர்கள் 3 பேரும் புறஜாதியார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நான் ஒன்றுமில்லை, எனக்கு படிப்பில்லை, எனக்கு அழகில்லை, எனக்கு சாமர்த்தியம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. இவர்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பேக்ரவுண்டு பார்த்தீர்களா? மீன் பிடிக்கும் தொழில், இருண்ட தேசத்தில் வாழ்ந்தவர்கள். இவருடைய சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது நாகரிகம் இல்லாத இடத்தில் வாழ்ந்தவர்கள். ஆனால் இவர்கள் 3 பேரையும் ஆண்டவர் தூண்களாக மாற்றினார். எப்படி இவர்கள் தூண்களாக மாறினார்கள்? பிரியமானவர்களே, வேதத்தை நாம் பார்க்கும்போது இவர்கள் 3 பேரும் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற போது இயேசு இவர்களை அழைக்கின்றார். என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி இயேசு அழைத்த போது இவர்கள் செய்த காரியம் என்ன? தகப்பனை விட்டார்கள், படகை விட்டார்கள், வலையை விட்டார்கள், இயேசுவை பின்பற்றினார்கள். என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி இயேசு அழைத்த போது 3 பேரும் சற்றும் யோசிக்காமல் இயேசுவை பின்பற்றினார்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 42 வாசிக்கின்றோம். ஆண்டவரிடத்தில் வந்த பேதுருவை ஆண்டவர் அவனுடைய பழைய பெயர் பேதுரு, ஆனால் கேபா என்று மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. மார்க் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். யாக்கோபையும் யோவானையும் இடிமுடுக்க மக்களாக மாற்றினார். மார்க் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்கிறது, ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரித்து போன போது அவளை உயிரோடு கூட எழுப்ப 3 பேரை மட்டும்தான் ஆண்டவர் அழைத்து சென்றார். பேதுரு, யாக்கோபு, யோவான். இயேசுவின் வல்லமையை அறிந்து கொள்ள 3 பேரையும் ஆண்டவர் அழைத்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் மறுரூப மலையிலே இயேசு அழைத்து சென்றதை நாம் பார்க்கிறோம். மார்க் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இவர்கள் 3 பேரும் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இவர்களை ஜெபிக்க அழைத்து செல்கிறார்.
இயேசுவின் பாடுகளிலே பங்கு பெற்ற 3 பேரும் இவர்களை தூணாக மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, உன்னை ஆண்டவர் தூணாக மாற்ற விரும்புகிறார். இயேசுவோடு தனித்திரு, தனி ஜெபம் செய். உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை உங்களுடைய பேதுரை போல, யாக்கோபை போல, யோவானை போல, எரேமியாவை போல ஆண்டவர் தூணாக மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசுவின் கால்கள் பசும்பொன் ஆதாரங்கள் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு அவரும் கூட ஒரு தூணாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவின் பாதங்கள் தூணாக இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கு வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஆண்டவர் செய்த காரியம் என்ன பிரியமானவர்களே? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதங்கள் ஒரு தூணாக இருந்தது. எப்படி? நடந்து தெரிந்து கிராமமெல்லாம் நகரமெல்லாம் நடந்து தெரிந்து ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவித்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே உன்னை ஆண்டவர் தூணாக மாற்ற விரும்புகிறார். ஆண்டவரை போல நாடு நகரமெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாயா? நீ ஒரு தூண் தான். ஆமென். அல்லேலூயா. இயேசு நன்மை செய்கிற ஒரு நல்ல தூணாக அவர் இருந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கு ஒரு தூணை நாம் பார்க்கிறோம். ஜெயம் கொள்கிறவனை ஆண்டவர் தூணாக மாற்றுவேன் சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு ஜெய ஜீவியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, உலகம், மாமிசம், பிசாசு, தீய சக்திகளை, வியாதிகளை நாம் ஜெயிக்க வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வரும்போது நாம் துவண்டு போகிறோம். பிரியமானவர்களே, சோர்ந்து போகிறோம். நாம் ஜெயிக்க அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய அழைப்பு ஜெயத்தின் அழைப்பு. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஜெயமில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை ஆண்டவர் ஒரு ஜெயமுள்ள தூணாக ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஜெயம் பெற 3 வழிகளை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10-11 வாசித்து பாருங்கள். இயேசுவின் ரத்தம் இந்த உலகத்திலே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு இருக்கிறார். பிசாசை ஆண்டவர் சிலுவையிலே ஜெயித்தார். பிரியமானவர்களே, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிசாசை ஜெயிக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக நாம் ஜெயமுள்ள தூணாக மாற வேண்டுமானால் அந்த வெளிப்படுத்தல் 12:10-11 சொல்கிறது, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் நம்மை ஜெயமுள்ள தூணாக மாற்றுவார். பாவத்தை நாம் மறைக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, வேதம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க
கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் நாம் நம்முடைய பாவத்தை மறைக்க தேவையில்லை. நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இன்றைக்கு அநேகர் நல்லவர்களைப் போல காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய கடந்த கால வாழ்க்கையை மக்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் யார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சாட்சி சொல்ல சொல்லதான் அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இவர்களையும் மாற்றி இருக்கிறாரே இயேசு, என்னையும் மாற்றுவார்னு சொல்லி அவர்கள் இயேசுவிடத்தில் வருவார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக ஊழியங்களை நாம் பார்க்கும்போது தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை மறைக்கிறார்கள். நல்லவர் நல்லவர் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மூன்றாவது, ஜெயம் கிடைக்க, ஜெயமுள்ள தூணாக மாற வசனத்தை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். அதைத்தான் வெளிப்படுத்தல் 12:10-11 வாசிக்கிறோம். சாட்சியின் வசனத்தினாலே, ஆண்டுடைய வசனம்தான் நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாக மாறும். சங்கீதம் 119 சங்கீதத்திலே தாவி சொல்கின்றான், ஒரு வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனாலே என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு வாலிப சகோதரரே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை நீ எவ்வளவாக நேசிக்கிறாய், அதை உட்கொள்கிறாய், அதன்படி நடக்கின்றாய், வசனத்தின்படி நீ நடப்பாயானால் ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே ஜெயத்தை கட்டளையிடுவார். யாத்திராகமம் 13:21 வாசிக்கின்றோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மேக தூணாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கும் கூட ஆண்டவர் நம்மை வழிநடத்த, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி மேகத்தூணாக இருந்து செயல்பட்டாரோ அவ்விதமாக நமக்கும் கூட ஆண்டவர் செயல்படுவார். நம்மை ஒரு ஜெயமுள்ள தூணாக ஆண்டவர் மாற்றுவார். கடந்த காலத்தில் நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி 3 முறை சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுவார். கட்டுகள், அலைகழிப்புகள், நோய்கள் வரலாம் பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. என் ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குவார் பிரியமானவர்களே. உங்களை ஜெயமுள்ள பிள்ளைகளாக மாற்றுவார். ஜெயமுள்ள தூணாக ஆண்டவர் மாற்றுவார். எந்த வீட்டை நீங்கள் துக்கமாக நினைக்கிறாயோ அந்த வீடு உங்களுக்கு இன்றிலிருந்து ஆண்டவர் பெத்தேலாக மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. பேசுகிற என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் வாலிபனாக இருந்த காலத்திலே பாவத்திலே சிக்கிக் கொண்டிருந்த ஒரு வாலிபனாகத்தான் நான் காணப்பட்டேன். நான் ஏறி இருந்தால் சினிமா தியேட்டர் கிடையாது பிரியமானவர்களே. அரசியலிலே பங்கு பெற்ற வாலிபனாக இருந்தேன். என்னுடைய தாயார் என்னை பார்த்து சொல்வார்கள், மகனே, இவ்விதமெல்லாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயே, உன் வாழ்க்கை இயேசுக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டாயான்னு சொல்லி என் தாய் என்னை பார்த்து அடிக்கடி கேட்பார்கள். நானோ என் தாயின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே நான் நடந்து கொண்டிருந்தேன் பிரியமானவர்களே. 1977 வருடம் சென்னையில் நடந்த ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே முதல் முறையாக நான் கலந்து கொண்டேன். அங்கு பேசின பிரசங்கியார் நீதிமொழிகள் 28 அதிகாரம் 13 அடிப்படையாக வைத்து பேசினார். அவர் பேசினவர் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு ஊழியராக இருந்தவர். அவர் சொன்னார், கடந்த கால வாழ்க்கையில அவருடைய சாட்சியை சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கித்தார். கூட்டத்தில் நான் கடைசியில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், மகனே, நீ ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள், என்னிடத்தில் வரமாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசினார். 1977 வருடம் மே மாதம் இரவு 9 மணி இருக்கும் சென்னை மெரினா கடற்கரை நடந்த சுவிசேஷ கூட்டத்திலே என் வாழ்க்கையை நான் இயேசு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே,
நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த என் பாவத்தை மன்னியும் அப்பா. என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். இந்த கைகளால் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கின்றேன். என் கண்களால் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கின்றேன். என்னுடைய 2 கால்களால் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கின்றேன். என்னை மன்னியும் அப்பா. உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். வேத வசனம் சொல்கிறது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களுக்கு சுத்திகரிக்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதிமுள்ளவராக இருக்கான்னு சொன்ன அந்த வேத வசனத்தின்படி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன். அன்றிலிருந்து என் வாழ்க்கை மாறியது பிரியமானங்களே. ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி சபைக்கு சென்று ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரத்தில் நான் ஜெபித்தான். ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எனக்கு பலனை தாரும், இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தேன் பிரியமானங்களே. 1978ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பினார். அந்நிய பாஷை அடையாளங்களோடு கூட ஆண்டவர் என்னை நிரப்பினார். அன்றிலிருந்து என் வாழ்க்கை மாறியது, என் உடை மாறியது, என் பேச்சு மாறியது, என் சிந்தை மாறியது, என்னுடைய பார்வை மாறியது, என் நடத்தை மாறியது. இயேசுவின் பிள்ளையாக மாறி இயேசுவின் சுவிசேஷத்தை 77ஆம் ஆண்டிலிருந்து இதுவரையில் நாடு நகரமெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத தேவன் கிருபை செய்தார். ஆமென், அல்லேலூயா. சென்னையில் மட்டுமல்ல, நாகர்கோயிலில் காஞ்சனக்கோடு என்ற இடத்திலும், தூத்துக்குடியில் சாத்தான்குளம் என்ற இடத்திலும், திருநெல்வேலி மாவட்டத்தில் பிள்ளையான்மனை, அகப்பைக்குளம், நாசரத்து, வாடியடி போன்ற இடங்களிலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத தேவன் கிருபை செய்தார். ஆண்டவர்கிட்ட நான் ஜெபித்தேன், ஆண்டவரே, நான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்முடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். நீ சொன்னீரே, உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் சொன்னீரே. ஆண்டவர்கிட்ட நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னை முதலாக மலேசியாவுக்கு கொண்டு போனார், சிங்கப்பூருக்கு கொண்டு போனார், லங்கையிலே பிரசங்கித்தேன். 3 நாடுகளிலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் ஒன்றுக்கு உதவாத என்னை ஆண்டவர் என்னை ஒரு இரும்பு தூணாக மாற்றி இன்றைக்கு நாடு நகரமெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத தேவன் கிருபை செய்தார். எல்லாவற்றுக்கு மேலாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொலைக்காட்சியில் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க முடியாத தேவன் கிருபை செய்தார். ஆண்டவர்கிட்ட நான் ஜெபித்தேன், ஆண்டவரே, என்னுடைய ஊழியம் என்னோடு கூட முடிந்து விடக்கூடாது சுவாமி, என்னுடைய பிள்ளைகளையும் மாற்றும்படி சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபித்து கொண்டு வந்தேன். என்னுடைய 2 பிள்ளைகள் இன்றைக்கு சபை போதகர்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவர் என்னுடைய 2 பிள்ளைகளையும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பயந்து கொண்டிருக்கிறீங்களா? நடுங்கி கொண்டிருக்கிறாயா? என் வாழ்க்கையில் இன்னும் தொடர்ந்து தோல்வி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இயேசு கிறிஸ்து உன்னை எரேமியா தீர்க்கதரிசியை தூணாக மாற்றியவர், உன்னையும் கூட தூணாக மாற்றுவார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார்.
என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசான பாடிடுவேன், நான் ஓசான பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாடும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார், மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாடும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாடும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எரேமியாவை பார்த்து சொன்னீரே, உன்னை இன்று முதல் தேசத்துக்கு இரும்பு தூணாக மாற்றுவேன் சொன்னீர் அப்பா. இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் எரேமியாவை போல, யாக்கோபை போல, யோவானை போல, பேதுரை போல ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தூணாக மாற்ற முடியாமல் சமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இரும்பு தூணாக மாற்றும் அப்பா, ஒவ்வொருவரையும் சாட்சி உள்ள தூணாக மாற்றும், ஒவ்வொருவரையும் ஊழியத்தில் தூணாக மாற்றும் அப்பா, ஒவ்வொருவரும் நன்மை செய்யும் தூணாக மாற்றும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொருவரையும் ஜெயம் கொடுக்கும் தூணாக மாற்றும் அப்பா. உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா, இந்த நாளிலே பரிசுத்தாவின் வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும். இப்பொழுதே ஆண்டவரே, ஆவின் வல்லமை ஒவ்வொருவரும் தொட்டி கொண்டிருக்கிறதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் தொடும்பப்பா, ஒவ்வொருவரையும் அப்பா, உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் இரும்பு தூணாக மாற்றும் அப்பா. வியாதியுள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதியுள்ள மக்களை சுகப்படுத்தும் அப்பா. இப்படி விளையேறப்பட்ட ரத்தத்தினால் அவளை சுகப்படுத்தும். வேலையில்லா பிள்ளைகளுக்கு வேலையை தாரும் அப்பா. குடும்பத்தில் சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும் அப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டளையிடும். சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். சிறு குழந்தைகளை ஆசீர்வதியும் அப்பா. குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும். குழந்தைகள் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் ஒவ்வொரு குழந்தைகளிலும் வளரட்டும் அப்பா. படிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இப்படி வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.